புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் சோதரன் அதுல 11ஆம் வசனம் கூட வாசிப்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமாக சீசர்களுக்கு நம்ம செபிக்கக்கூடிய காரியத்தை கற்றுக் எப்படி எனக்கு செபிக்க தெரியாதுன்னு சீசர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சில பேருக்கு எப்படி ஜெபிக்கிறனே தெரியாம என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. நம்ம ஜெபிக்க தெரியலையா, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சமூகத்துல சப்பா நான் எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவருடைய ஆண்டவர் நீங்க அவரோட பேசு. தாய் ஒரு தகப்பன் எப்படி, ஒரு பிள்ளை ஒரு அப்பாட்ட எப்படி பேசுறீங்க, அதான் அந்த ஜெபம். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மாடலை சொல்லுது. அதுல அது ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்ல. ஏன்னா முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் அவ தேவர சமூகத்தை என்ன பண்ணணும் நீங்க தேடணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் பொழுது அந்த ஆகாரத்தை நம்ம வசனம் சொல்வது சோத்திரம் எங்களுக்கு வேண்டிய, அப்ப நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய, ஒவ்வொருவருக்கும் அந்த நாட்குழிய தேவையான கிருபைகளையை ஆகாரத்தை தருகிற தேவன். ஆகாரத்தை வசனம் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரம் இன்னைக்கு ஆகாரத்தை கண்ட்ரோல் இல்லாம போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஆகாரத்தை சாப்பிடணும் தெரியாம என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு சீக்கிரத்துல தேவையில்லாத வியாதிகளை இன்னைக்கு பரவுதை. முக்கியமாக அந்த சிக்கன் சாப்பிட்றதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆனா ஸ்தோத்திரம் நல்ல நாட்டுக்கோழி சாப்பிடலாம், ஆனா பிரேயர் கோழி சாப்பிட்றதுல உடம்புக்கு ரொம்ப அது வேதனை உண்டாக்குறதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 75 நாள் அந்த கோழி என்ன பண்றாங்க, முதல்ல 64 நாள் 74 நாள், இப்ப 35 நாள்ல பார்த்தீங்கன்னா எங்க பின்னாடிதான் அந்த கோழி பண்ணையெல்லாம் இருக்கு. சோத்ரா அந்த சில நேரத்துல காலையில நான் ஜெபிக்கும் போது அதை வருவேன் சர்ச்சுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழி பண்ணத்துல இருந்து பயங்கரமான நாத்தனார் இது. அந்த செத்து போன கோழி என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள அப்படியே என்ன பண்ணுவோம், புழுவா அழி என்ன பண்ணுவோம், நாரி கிடக்கும். அந்த சுமல் தாங்க முடியாது. அந்த கிராமத்துக்கு அப்படியே என்ன பண்ணுவோம், பரவும். என்ன பண்றாங்க, பைசா கொடுத்து அப்படியே நம்ம லஞ்சம் கொடுத்து அப்படியே நம்ம கோழி பண்ணி 35 நாள்ல அந்த கோழி நம்ம அந்த ஊசியை போட்டால் இவ்வளோதான் அது குஞ்சிருக்கும். அந்த ஊசியை ஊசியை போட்டு போட்டு நம்ம தூக்கிப்போம். அதை போட்டு என்ன பண்றான், அது 35 நாளே அந்த கோழி என்ன பண்ணுது, பெருசாயிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டு எத்தனை வியாதி, நிறைய பேர் சொல்லணும்னா கள்ள சொல்லக்கூடாது, கோழிக்கறி சாப்பிட்டு ஆளை என்ன பண்ணுது, ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த ஆகாரத்தை சாப்பிட தெரியாம என்ன பண்றது, சாப்பிட்டு என்னைக்கிறோம் சாப்பிட்றோம். எப்பயுமே அந்த கோழிக்கறி சாப்பிட்றோம், அது சக்க அது ஒண்ணுமே கிடையாது. ஸோ நல்ல நாட்டுக்கோழி என்ன பண்ணலாம், ஆகாரத்தை, நல்ல ஆகாரத்தை பிள்ளைகளுக்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஆகாரத்தை, நல்ல காய்கறிகளை கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம் நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஆகாரத்துல எங்கேயா போனாலும் இன்னைக்கு பாஸ்போர்ட் அது இது போட்டு நம்ம கண்டதை கிடையாது சாப்பிட்டு ஜீரணமாக வாமிட்டு பண்ணி சோத்திரம். சம்சாரம் என்ன பண்ணா இதே உள்ள இருந்து இதை எடுத்தான்னு சொல்றான் பாருங்க. அப்ப ஹோட்டல்ல சாப்பிட்றது தவிர்க்கிறது நம்ம நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம வீட்டுல சாப்பிட்ற ஆகாரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணாது, ஆண்டை கொடுக்க ஆகாரத்தை வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டுல என்ன கொடுக்கறது, அதுல சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, துவையல் இல்லை, ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவோம். ஆனா அதுதான் நம்மளுக்கு ஆண்டர் கொடுத்த ஆகாரம் நல்ல சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். உடம்புக்கு சரியா என்ன பண்ணுவோம், உப்பு உரப்பு கரெக்டா போட்டு என்ன பண்ணுவோம், வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனா கடையில ஏதாவது கொடுப்போம்னா அது உடனே என்ன பண்றது, நம்ம சரியான ஆகாரத்தை, அது அந்த அந்தந்த ஆகாரத்தை ஆண்டர் ஆகாரத்தை தருவார். சோத்திரம். திமிங்கலத்துக்கு சாப்பிட்றது 3 டன்னு சாப்பிடுமா, 3 டன்னு. கர்த்தருக்கு சோத்திரம். டன்னா சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறாரு. ஆனா மனிதனுக்கு என்ன பண்ண ஆகாரத்தை தேவன் தருகிற தேவன் தான் கர்த்தர். ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு ஆகாரம் தந்திருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அப்பத்தை கொடுங்க. முதல்ல சோத்திரம் பண்ணி என்ன பண்ண, நீங்க அந்த தட்டில் வைக்கும் போது சாப்பிட வைக்கும் போது முக்கியமா நீங்க குடும்பமா சாப்பிடுங்க. சோத்திரம் கரும்போது என்ன பண்ண, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க, அது மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. தேவையில்லாத என்ன பண்ணாதுங்க,
அந்த மாதிரி மெடிசன் போட்டு ஏத்துறதுலாம் என்ன பண்ணுங்க, அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காய்கறி நல்லா சாப்பிடுங்க. தானியம் அந்த காய்கறி சாப்பிட்டு தான் நல்ல பலசாலியானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தை எடுத்தோன்னு ஆண்டவங்களுக்கு சிக்கன் மட்டனையும் கொடுக்கல, பழங்களை சாப்பிட்டு தான். ஏதேன் தோட்டத்துல முதல்ல கொடுத்து நமக்கு பழங்களை தான் அவங்க கொடுத்தாரு. பழங்களை தான் நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவரோடு நல்ல சம்பாஷணம் பேசி. அது இறைச்சி சாப்பிட விட இறைச்சி சாப்பிடணும். ஆட்டுக்கால் சாப்பிடலாம், நல்ல காரியங்களை சாப்பிடலாம். ஸோ அதை நல்ல சூப் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அது சரியான பதப்பட்டு நல்ல கறியான்னு பார்த்து என்ன பண்ணும். சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கு. ஏதோ வாங்கி ஒரு வாசம் ஒரு நாள் கழிய வாங்கி அந்த சிக்கன் வாங்கி 10 பேர் அவனே அது ஊசியை கொண்டு வருவான். இது என்ன பண்ணுது, பூச்சி அது விஷமாகி, விஷத்துக்கு மேலே விஷமாகி 20 நாள் ஐசி என்ன பண்ணும், அந்த உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வெளியே எடுத்து அது விஷம். கர்த்தருக்கு சோதனை. முக்கியமாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமாக சாப்பிட்றத தவிருங்க. கர்த்தருக்கு சோதனை. இந்த வசனம் அழகா சொல்றது, அன்றன்று ஆகாரத்தை ஆண்டவர் தர்றாரு. நம்ம ஆண்டவர் தர்றது நம்ம புசிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. முதல்ல இந்த ஆகாரத்தை புசிப்போம், அது நம்ம சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை புசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீடித்த நாட்களை கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீடிய ஆயுள் உங்களுக்கு தருவார். நித்திய ஜீவன் நமக்கு தருந்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, ஆகாரத்தை அன்றன் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தீங்கப்பா. இன்றைக்கு எங்களுக்கு மன்னாவாக இயேசு எங்களுக்குள்ளே வந்திருக்கிறீங்கப்பா. ஆகாரத்தை ஆஸ்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. அந்த வீட்டிலே மாவும் எண்ணெய் குறைவில்லாமல் பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக அற்புதங்களை செய், நல்ல உணவை உட்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்